ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. ஸோ நம்ம சைவ சித்தாந்த சாத்திர நூட்கள் அப்படிங்கிறத பற்றி அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்க போகிறோங்க. இதில் என்ன பயன் இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால், நம் முதல் பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டிருக்கும்ல, இது ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த கேள்விக்கு விடை தெரியும். இந்த முதல் அசைவு அப்படிங்கிறது ஏற்பட்டு ஒரு உயிர் அப்படிங்கிறது ஒன்று, நம்ம உயிர்னு ஒன்று இருக்கோம், இறை அப்படிங்கிறது ஒன்றுலேருந்து பிரிஞ்சு உயிர்னு நம்மளை தாமே தனிப்பட்டு ஒரு பெயராக நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஏன் நிகழ்ந்தது, அந்த நிகழ்வு நடந்த காலத்திலிருந்து அடுத்தடுத்து என்னென்ன மாறுதல்கள் நடந்து வந்தது, சூக்கும உடல், இந்த தூள உடல் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து இங்கே எப்படி நம்ம வந்தோம், வந்ததற்கு பிறகு என்னென்னலாம் நடந்தது, அதற்கு பின் எப்படி இந்த வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறத நம்மளை திருப்ப அடுத்தடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்குது. ஒரு தாயினுடைய கருவில் ஒரு உயிர் எப்படி உருவாகுது, அந்த உயிர் கருவில் எப்படி தங்குது, தந்தையினுடைய செயல் என்ன, தாயினுடைய செயல் என்ன, அப்போ இதில் உண்டான மாறுதல்கள் அடுத்தடுத்த மாதம் என்னென்னலாம் நடக்கும், இந்த மாதிரி உண்டான அந்த வாழ்க்கை சுழற்சி, பிறப்பிறப்பான அந்த சுழற்சி அப்படிங்கிறது எப்படி நடக்குது, இதற்கு இந்த மலத்தினுடைய காரியம் என்ன, இப்படி இந்த வாழ்க்கையிலிருந்து தப்பித்து வீடு பேறு அப்படின்னு செல்வதற்குண்டான வழி என்ன, இந்த எல்லா இடத்திலும் இறை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான முக்கியமான பங்கு என்ன, எல்லாமே இறை தான், நான்கிறது இங்கே இல்லைன்னு ஏன் பெரியவங்க சொன்னாங்க, இதுபோல் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே இந்த சாத்திர நூட்கள் அப்படிங்கிறது பதில் தரும். நேரடியான பதில், எதுவுமே மறைச்சி பேசுகிறதோ இல்லை இப்படி மாற்றி புரிஞ்சுக்கிட்டா தான் ரெட்டை பொருள் அப்படியெல்லாம் இல்லை, நேரடியாகவே பதில் இருக்கும். இவ்வளவு பெரிய ஒரு 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 தங்கச் சுரங்கம் போல் இருக்கக்கூடிய அந்த நூலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாத்திர நூட்கள் மொத்தம் 14 நூட்கள் இருக்குது. இந்த மொத்த 14 நூட்களையும் சேர்த்து இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் மெய்கண்ட சாத்திரம் அப்படின்னு இதற்கு பெயர் உண்டு. இதெல்லாம் பிள்ளை பருவத்திலிருந்தே பள்ளிக்கூடத்திலேயே இதெல்லாமே வைத்து குழந்தைகளுக்கு நல்லறிவு புகுட்டி தான் யார் என்ன ஏது எதுக்கு இங்கே இதெல்லாம் சொல்லித்தரணும். இன்றைக்கி அப்படி ஒரு கால சூழல் இல்லை. சொல்லப்போனால் இப்படி ஒரு நூல் இருக்குங்கிறதே பெரியவர்களுக்கு தெரியாமல் தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம் இதை தொடர்ந்து கவனிப்போம், சிந்திப்போம், அதற்குண்டான பயிற்சிகள் அப்படிங்கிறத மேற்கொள்ளுவோம், வீடு பேறு அடைவதற்குண்டான பயிற்சியும் முயற்சியும் எடுப்போம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சைவ சித்தாந்தம் அப்படின்னா என்ன, இந்த சாத்திர நூட்கள் அப்படிங்கிறது நம்ம கையில் எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாமே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு அதுக்கு பின்ன ஒரு ஒரு நூலாக அப்படி நம்ம பார்த்துட்டே வரலாம். சரிங்களா? இப்போ சைவ சித்தாந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா தோத்திரம் சாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவுகளை சார்ந்தது. இந்த தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுடைய சைவ குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நால்வர், பின் நிறைய இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இறைவனை போற்றி துதித்து பாடிய அந்த நூட்கள் எல்லாமே. அதில் என்றைக்குமே இருபொருள் இருக்கும். இறைவனை போற்றி பாடுவது போல துதித்து பாடுவது போல இருக்கும். ஆனால் அதற்கு உள்ளார்ந்த அர்த்தம், இது குருமுகமாக இருந்தோ இல்லை முன் செய்த தவத்தினுடைய பயனாக அதில் இருக்கக்கூடிய உள்ளார்த்த அர்த்தம் பாடல் படிக்கும் பொழுதே நமக்கு புரியுது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் திருவருளினுடைய கருணை. ஒன்றா திருவருளும் உணர்த்தி நாமே நம்ம புரிஞ்சுக்கலாம், இல்லை குருவருளின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது பாடலாகவும் ஏதோ ஒரு இறைக்கு உருவம் கொடுத்து இறை விளக்கி பாடுவதாகவும் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே உள்ளார்ந்த அர்த்தம்னு பார்க்கும் பொழுது நம்மை பற்றியே பேசி இந்த உடலுக்குள்ள இறை அப்படிங்கிறது எப்படி தங்கியிருக்கணும், அதை எப்படி காண்பது அப்படிங்கிறதுக்கு உண்டான மறைபொருளான அர்த்தமும் உள்ளிருக்கும். இதெல்லாம் தோத்திர நூட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் அப்படியே எள்ளில் எண்ணெயை புழிஞ்சாப்பில் தனியாக எடுத்து முக்கியமான விஷயத்தை மட்டும் நேரடியாக பேசக்கூடிய அந்த நூல் அப்படிங்கிறது சாத்திர நூட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. முறையே இந்த சாத்திர நூட்களையும் தோத்திர நூட்களையும் பார்த்திங்கன்னா தோத்திர நூட்களை புகழ் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. புகழ்ந்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நிறைய இறையினுடைய புகழை அதிகமாக சொல்லக்கூடியது, அதனால் அதற்கு பேர் புகழ் நூல் அப்படின்னு இருக்கும். இந்த சாத்திர நூட்களுக்கு பொருள் நூல்னு இருக்கும். நேரடியாக செய்தி மட்டுமே அதில் இருக்கும், அனாவசியம்லாம் அதில் இருக்க, நேரடியாக செய்தி மட்டும் இருக்கும். சொல்லப்போனால் எதுவும் அனாவசியம் கிடையாது. அப்படி போய் சுற்றி இப்படி வர்றதுக்கு நேராக தொட்டுட்டோம்னா இப்படி போய் சுற்றி வர்றது தோத்திர நூட்கள். அதனுடைய அவசியமும் நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான், தேவையில்லாமல் நம்ம இறையோ பெரியவங்களோ நமக்கு எதையும் கொடுக்கறதில்ல, அதை நம்ம நல்ல முதல்ல உள்வாங்கிக்கணும். அப்போது நேரடியாக எப்படி தொடர்றதுன்னா அதுக்கு பேர் பொருள் நூல் இல்லை சாத்திர நூட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்படிப்பட்ட இந்த சாத்திர நூட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் கொள்கை 6 பெருமகனார்னால் நமக்கு அருளை பெற்று இருக்கிறது. இந்த 6 பெருமக்களுமே மேகண்ட சந்தான மரபை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள்.
சரிங்களா? இப்போது அதனால தான் அவர்கள் எழுதிய அந்த நூட்கள் எல்லாமே மெய்கண்ட சாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலுக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது பரம்பொருளான ஈசன் வந்து மக்களுக்கு ஒரு நல்லது ஒரு நெறி புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆதியில் ஒரு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து 4 முனிவர்களுக்கு உபதேசம் செய்ததாக நம்மளுடைய புராணம் சொல்லுது. சொல்லப்போனால் 8 பேர்த்துக்கு ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியது வந்து 4 பேர். சனகாதி முனிவர் 4வர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதை திருஞான சம்பந்தரும் சொல்கிறாரு. இது பாருங்கள், இது தோத்திர நூல் பாருங்கள், திருஞான சம்பந்தர் பாடினது. ஓரால் நீழல் ஒன்கழல் இரண்டும் முப்பொழுதும் ஏந்திய நால்வர்க்கு ஒளி நெறி காட்டினை அப்படின்னு ஒரு பாடல் வரும் திருஞான சம்பந்தரனுடையது. இது தோத்திர நூல். இறைவன் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து 4 முனிவர்களுக்கு பாடம் தந்தார் அப்படிங்கிறது தோத்திர நூல். ஆனால் இதற்கு மறைபொருள் அர்த்தம் இருக்குது, இதற்குள்ளாகவும் சாத்திர அர்த்தம் இருக்குது. ஆனால் அதை பார்த்துட்டு அணுகிறதுக்கு நம்ம தெரியணும். இப்போ அதை நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த இறையனார் வந்து ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து 4 பாடம் சொல்லி தந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பாடம் சொல்லி தந்தார்னா என்ன பாடம் சொல்லி தந்தார் அப்படின்னு கேட்டால், அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய இந்த 4 நெறிகளை ஈசனார் அந்த முனிவர்களான 4 பேர்த்துக்கு பாடமாக சொல்லி தந்திருக்கிறார். இதற்கு பேர் தான் வேத நெறி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போது இதற்கப்புறம் இதில் இந்த வீடு வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பகுதி இருக்குல்ல, பிறவா நிலை, இறைத்தன்மையோடு போய் ஒன்றரை கலத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடு வேறு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்கு இல்லையா? இதை 5 பெருமக்களுக்கு மகேந்திர மலையில் அமர்ந்து பெருமணி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நூலின் அடிப்படையில் அதை வந்து வீடு பேரை மட்டும் இறையனார் வந்து அந்த 5 பேர்த்துக்கு அதை சொல்லி கொடுத்துருக்குறாரு. இதை பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசக பெருமான் பாடுறாரு. மண்ணும் மாமாலை மகேந்திரம் மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் அப்படிங்கிறது மாணிக்கவாசக பெருமான் நமக்கு சொன்னது. அப்போ மகேந்திர மலையில் உட்கார்ந்து 5 வீடு வேறு அப்படிங்கிறத மட்டும் ஈசனார் வந்து உபதேசம் செய்து கொடுத்துருக்கிறார். இந்த 5 பரம்பரையில் தான் ஆதி சைவ மரபு அப்படிங்கிறது தோன்றியதுங்க. வீடு வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதை மட்டும் உபதேசித்தார் இல்லையா, அவர்களினுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் ஆதி சைவ மரபு அப்படின்னு தோன்றுச்சு. அதற்கு பின்னதாக சிவன் அப்படிங்கிறவர் நந்திதேவருக்கு கைலை மலையில் அமர்ந்து உபதேசிக்க இந்த நந்திதேவர் வந்து இன்னொரு 8 பேர்த்துக்கு உபதேசம் பண்ணுறார். இதற்குண்டான குறிப்பை வந்து நம்மளுடைய திருமந்திரத்தில் பார்க்கலாம். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் 4 சிவயோக மாமுனி. நந்திகள் 4 சனகர், சனாதனர், சனற்குமாரர், சனந்தனர், அப்படிதான் நினைக்கிறேன். இந்த 4 பேர் சரிங்க. சனகாதி முனிவர் 4, நந்திகள் 4 கூட சிவயோக மாமுனி, மன்றும் தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர் என்றவர் என்னோடும் என்மருமாமே. என்னோடு அப்படின்னு சொல்லக்கூடியது மூலர் பிராணர். ஸோ 8 பேர் நந்தியிடம் திருக்கைலாயத்தில் அமர்ந்து பாடம் கேட்டவர்களாக இவங்க 8 பேருமே இருக்கிறாங்க. இவர்கள் வந்து திருக்கைலாய பரம்பரையை சார்ந்தவர்கள். இதையுமே மூலர் பிரான் குறிப்பிடுறார். என்னுடைய வம்சம் கைலாய வம்சம், திருக்கைலாய வம்சம் அப்படிங்கிறார். மூலர் பிரானுக்கு அப்புறம் வந்தவர்கள் எல்லாருமே மூலர் வம்சத்தமாக கருதக்கூடியவர்கள். சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சனகாதி முனிவர் 4 பார்த்தீங்கன்னா சனற்குமாரர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த சனற்குமாரனுடைய வழியில் வந்தவர், அவருடைய சீடனாக இருந்தவர் விஞ்ஞானதேவர் அப்படிங்கிற ஒருத்தர். அவருக்குன்னு தனியாக ஒரு வம்சம் தொடங்குது, விஞ்ஞானதேவர் சந்தானம் அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு மெய்கண்டதேவர் அப்படிங்கிற ஒரு பின்காலத்தில் வர்றார். அவருக்கு பின் வழியில் மெய்கண்டதேவர் சந்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று தோன்றுது. சரிங்களா? இப்படி தான் வந்து இந்த வம்சம் அப்படியே வளருது. சைவ நெறியும் வந்து நமக்கு அப்படியே தழை தோங்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு மேலே நான் சொல்லக்கூடியதை ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கூட எளிமையாக புரியும். சரிங்களா? இது எல்லாம் ஒரு பக்கம் அந்த இடத்துல நிகழ்வு நடந்து கொண்டு இருக்க, தமிழகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே காரைக்கால் அம்மையார், மாணிக்க வாசகர், நம்மளுடைய 4 பெருமக்கள், மூலர்பிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருனாலையுமே இங்கே வந்து சைவ மரபு அப்படிங்கிறது நல்லா பரவி தழை தோங்கி நல்ல செல்வ செழிப்பாக இந்த இடத்துல இருக்குது. இவ்வாறாக கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 9, 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நல்லபடியாகவே போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிற நெறி சமயங்கள் எல்லாமே இங்கே உள்ள வர ஆரம்பிக்குது. இங்கே நிறைய வந்து குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குது. மக்கள் வந்து சைவ நெறி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உண்மை நிலை அப்படிங்கிறத வந்து அவர்கள் மறக்கிறார்கள். அப்போ இவர்களை வந்து திருப்பியும் மீட்டெடுத்து வந்து அவர்களை நல்ல நெறிப்படுத்த வேண்டும் அப்படிங்கும் பொழுது 13ஆம் நூற்றாண்டில் திருவருளினுடைய கருணை மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் மீது பரவுது. அப்படி பரவும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெய்கண்ட சந்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்கண்ட தேவரால்
தோற்றுவிக்கப்பட்ட அந்த அடுத்து வம்சாவழி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. எப்போது கிபி 13ஆம் நூற்றாண்டிலிருந்து. அப்போது இது தெரியணுமில்ல, இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ தமிழகத்தினுடைய பழைய நிறைய பகுதிகளில் இருந்த ஒரு இடத்தின் பேர் என்னென்னா நடுநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த நடுநாட்டில் பார்த்தீங்கன்னா திருமுனைப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரும் இருக்குது. இந்த திருமுனைப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல திருப்பெண்ணாகடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வேளாள மரபை சேர்ந்த ஒருத்தர் அச்சுத களப்பாளர் அப்படிங்கிறவர் இருக்கார். நல்லதொரு சைவ நெறியை பின்பற்றக்கூடிய ஒருத்தர், வேளாண் மரபை சார்ந்தவர், எல்லா செல்வ வளங்களும் பக்தியினுடைய நெறி தவறாமல் வாழக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார். இருந்தாலும் அவருக்கு ஒரு பிள்ளை செல்வம் இல்லை அப்படிங்கிறது அவருடைய ஒரு மனக்குறை இருக்குது. அதனால திருத்துறையூரில் இருக்கக்கூடிய தங்களுடைய குலகுருவான அருள்நந்தி சிவாச்சாரியார் அப்படிங்கிறவரை பார்க்க போகிறாங்க. இந்த அருள்நந்தி சிவாச்சாரியர் இன்னொரு பேர்லையும் சொல்லுவாங்க, சகலாகம பண்டிதர் அப்படிங்கிற ஒரு பேரும் அவருக்கு உண்டு. இது அச்சுத களப்பாளரனுடைய குலகுரு. அவரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அவரும் அவருடைய மனைவியும் போகிறாங்க. இந்த மாதிரி தங்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லாத அந்த குறையை தீர்வதற்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க போகிறாங்க. இறைநாரை வழிபட்டு திருமுறை எடுத்து ஒரு நூல் போட்டு பார்க்குறாங்க. திருமுறையை எடுத்துக்குவாங்க, இப்படி வச்சுக்குவாங்க. இவங்ககிட்ட யார் வேண்டி வராங்களோ அவங்கக்கிட்ட ஒரு நூல் கொடுத்து திருமுறையில் இப்படி போட சொல்லுவாங்க. திருமுறையில் இப்படி போட்டோன்னா அந்த நூல் எந்த இடத்துல ஒழுகுதோ அதை எடுத்து அதனுடைய பதிகத்தை எடுத்து பார்ப்பாங்க. இவர்களுடைய மனக்குறை என்னவோ அதற்கு ஏற்றாற் போல் அந்த பதிகத்தில் ஒரு பாடல் வரும். அந்த பாடலையும் அந்த பாடல் பெற்ற தலத்திற்கு போய் நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய மனக்குறை நீங்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய சைவ நெறியினுடைய ஒரு வழக்கம். சரிங்களா? இன்றளவும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இவர்களுக்கு அந்த நூல் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திருவெண்காட்டு பதிகம் வருது. இந்த திருவெண்காட்டு பதிகத்தில் ஒரு 10-11 பாட்டு பக்கம் இருக்கும். அதில் இவர்களுக்கு பிள்ளை செல்வம் வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுதலுக்கு ஏற்றார் போலவே அந்த 2வது பாடலும் கரெக்டாக அமையுது. அதனால் அவர்களுடைய குலகுருவனுடைய ஆணைப்படி கணவனும் மனைவியும் திருவெண்காடுக்கு போய் குளத்தில் நீராடி திருவெண்காட்டு இறைவனை பூசித்து அந்த இடத்துல வழிபட்டு வரார்கள். விரதம் இருந்து வழிபட்டு வராங்க. கரெக்டாக வழிபட்டு வரும்பொழுது இவர் அச்சுத களப்பாளரனுடைய கனவுல ஈசனார் சொல்கிறாரு, இப்பிறவியில் உனக்கு பிள்ளை செல்வம் இல்லை அப்படின்ட்டு. அச்சுத களப்பாளர் சொல்கிறாரு, திருஞான சம்பந்தர் பாடிய பாடல் மீது நான் நல்லபடியான ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறேன், எனக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்ட்டு. அப்போ ஈசனார் ஒரு வார்த்தை சொல்கிறார், சரி திருஞான சம்பந்தர் போலவே உமக்கு ஒரு பிள்ளை வாய்க்கும் அப்படின்ட்டு அவர் மறைஞ்சிடுறார். இந்த நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வுக்கு பின்னாக அவருடைய மனையாளும் கருவுறுறாங்க. சிறிது காலத்தில் பிள்ளை செல்வமும் பிறக்குது. திருவெண்காட்டு ஈசனுடைய திருநாமத்தின் பேரையே சுவேதவன பெருமான் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பிள்ளைக்கு பெயரிடுறாங்க. இப்படி இந்த ஸ்வேதவன பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய முற்பிறவியில் சரியை, கிரியை, யோகம் இதை 3ம் நல்லபடியாக பயிற்சி செய்து ஞானம் அடைவதற்கு காத்திருக்கக்கூடிய தருவாயில் அவர் இருக்கிறார். இப்போ சரியை, கிரியை, யோகம்னு சொல்லக்கூடிய 3மே அவருக்கு அந்த படிநிலைகள் முடிஞ்சாயிடுச்சு. அடுத்த பிறகு இங்கே எடுத்து வந்திருக்கிறார். இந்த இடத்துல சுவேதவன பெருமானாக இந்த இடத்துல இருக்கிறார். ஞானம் வாய்ப்பதற்கு அந்த தக்க இடத்துல அவர் நின்றுக்கிட்டு இருக்கிறார். சாமி சும்மா ஓடுவாரா? அதனால தான் நீங்கள் அனுப்பிச்சியை வச்சிருக்கிறார் இல்லைங்களா? இப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா திருப்பெண்ணாகடத்திலிருந்து பெயர்ந்து திருவெண்ணை நல்லூர் போய் அங்கே தங்கி அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிகழ்வு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. முன்னாடி சனகாதி நால்வரில் ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, சனற்குமாரர் அப்படின்னு சொல்லி. இந்த சனற்குமாரனுடைய ஒரு சீடர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சத்திய ஞான தரிசினி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த சத்திய ஞான தரிசினியினுடைய ஒரு சீடர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரஞ்சோதி முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த பரஞ்சோதி மகான் பார்க்கும்பொழுது அகத்தியரை தரிசிப்பதற்காக பொதிகை மலை போய்கிட்டு இருக்கார். எப்படி போகிறார் அப்படிங்கிறது முக்கியம். ஒளியையே வாகனமாக்கி அதன் மீது பயணம் செய்கிறாருங்கிறது குறிப்பு. அது எப்படின்னு தெரியல, பட் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய குறிப்பு. பெரியவர்கள்னால முடியும், ஏதோ அந்த காலத்தில் டெக்னாலஜி இருந்திருக்கும் இல்லைங்களா. ஒளியையே வாகனமாக்கி அவர்கள் வான்மார்க்கமாக அவர் பயணம் செய்து வந்திருக்கிறார். கரெக்டாக இந்த பார்த்தீங்கன்னா திருவெண்ணை நல்லூர் போகும்பொழுது இந்த வாகனம் நின்றுது, அதற்கு மேல் நகர மாட்டேங்குது. அப்போது சிந்திச்சு பார்க்குற இந்த இடத்துல கீழே பார்க்கும் பொழுது இந்த இடத்துல சுவேதவன பெருமாள் அந்த இடத்துல விளையாண்டுக்கிட்டு இருக்கார். அவருக்கு அப்போ வயசு 2 வயசு தான் அந்த குழந்தை.
குழந்தைன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு அதுன்னு தான் சொல்லுவோம். அவன் அவள்னெல்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா? அது ஏன்னா அதுக்கு இன்னும் விவரம் கூடல. 2 வயசு தான் இருக்குது. அந்த குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கு. பார்க்குறார், யார் பரஞ்சோதி முனிவர் பார்க்குறார். திருவருள்ல யோசித்து பார்க்குறார். ஓ, குழந்தை வந்து அந்த கனிந்த நிலையில் இருக்குது, இதற்கு உபதேசம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது திருவருளினுடைய ஆணை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கீழே இறங்கி வர்றார். 2 வயசு குழந்தை இந்த இடத்துல சுவேதவன பெருமான் விளையாண்டுக்கிட்டு இருக்கார். பார்க்குறாரு. இவர் வர்றார், உபதேசம் பண்ணுறார், கிளம்பி போயிட்டார். இப்போ உபதேசம்னா என்ன? பக்கம் பக்கமாக உட்காந்து பேசியிருப்பாரா? இல்லை. திருவைந்தெழுத்துன்னு சொல்லக்கூடிய ஓம் நம சிவய இதுதான் அந்த இடத்துல உபதேசமாக இருக்கும். இப்போ நானோ நீங்களோ கோடி முறை சொன்னாலும் அது வெறும் வார்த்தை தான். அந்த இடத்துல அது உபதேசமாகாது. அதற்கு எந்த விதமான ஒரு சக்தியும் இல்லை. ஆனால் குரு ஒரே தடவை சொல்லும் பொழுது அது வாக்காக மாறிவிடுகிறது, அது உபதேசமாக மாறிவிடுகிறது, சொல் மந்திரமாக மாறிவிடுகிறது. அதனால தான் குருவுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குங்கிறது. நாம் சொல்லும்போது வார்த்தையாக இருக்கிறது, குரு சொல்லும்பொழுது உபதேசமாகவும் மந்திரமாகவும் மாறி போயிடுது. அதுபோல் அங்கே அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணார், அவர் கிளம்பி போயிட்டார். அந்த குழந்தை அந்த குருவனுடைய வாக்கை கேட்டது தான் மாத்திரம் அது அப்படியே அந்த 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 யோக நிட்டைக்குள்ளே அது போயிடுச்சு. 2 வயசு குழந்தை, விளையாண்டுக்கிட்டு இருந்த குழந்தை உபதேசம் வாங்கி அப்படியே அமர்ந்து யோக நிட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை ஒரு நேரம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். அது எத்தனை ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. 2 வயசு குழந்தை அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது பாட்டுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஒரு கற்பனை காட்சியை ஓட்டி பாருங்களேன் உங்கள் மனசில். இல்லை, அப்படி வந்தவர் தான் அவர். அவர் பேர் சுவேதவன பெருமாள் இல்லையா? நம்மளுடைய மரபில் ஒரு ஞானம் பெற்றதற்கு பிறகு தான் சைவ மரபில் இது உண்டு. எல்லாருக்கும் கிடைப்பதில்லை, பட் இந்த மரபில் ஒரு வழக்கம் உண்டு. ஞானம் பெற்றதற்கு பிறகு தான் அவர்கள் மறுபிறப்பு எடுத்ததாக கருதக்கூடியது. சித்தபெருமக்களும் இதையே குறிப்பிடுகிறார்கள். ஏன்னா சித்தபெருமக்கள் அனைவருமே சைவர்கள். அப்போது ஒரு ஞானம் அடைந்ததற்கு பிறகு அவர்களுக்கு மறுபிறப்பு எடுத்ததாக ஒரு அதுதான் அப்படி தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா ஞானம் அடைவது தான் உண்மையான தெளிந்த ஒரு நிலை. அப்போது இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தது வாழ்க்கையே இல்லை, நீ பிறந்ததாகவே கணக்கு இல்லைன்னு அர்த்தம். ஞானம் அடைந்ததற்கு பிறகு தான் உண்மையாலுமே நீ பிறந்திருக்கேன்னு அர்த்தம். அப்போ புதுசாக பிறந்தவனுக்கு பேர் வைக்கணும் இல்லையா? ஸோ அப்படி இவருக்கு மெய்கண்டார் அப்படிங்கிறத பரஞ்சோதி முனிவர் இவருக்கு பேர் வைக்கிறார். ஏன்பா மெய்கண்டார்னு பேர் வச்சார் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய குருவான சத்தியஞான தரிசினியினுடைய பேர். சத்தியம் அப்படின்னா மெய்யின்னு அர்த்தம். மெய் ஞான தரிசினி இல்லையா? சத்தியம் அப்படின்னு சொன்னால் மெய்யே, ஞான தரிசினி கண்டார், ஞானத்தை கண்டாருங்கிற மாதிரி ஞான தரிசினி. அதனால் சத்திய ஞான தரிசினி, சத்தியம் மெய்யே, ஞான தரிசினி கண்டார், அதனால மெய்கண்டார் அப்படின்னு பேர் வச்சாராம். சரிங்களா? இப்படி வச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். சரிங்களா? இந்த குழந்தை நல்லது ஒரு அப்படியே இருந்து ஒரு ஞான நிலை அப்படிங்கிறது எய்துது. இந்த மெய்கண்டார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவஞானம் பரவ வேண்டி சிவஞான போதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை நமக்கு ஏற்று தந்திருக்கிறார். அது இந்த மெய்கண்ட சாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலுக்குள்ளே இருக்குது. பின்னாடி பார்ப்போம். இவருக்கு மொத்தம் 49 மாணாக்கர்கள் உண்டு. மெய்கண்டாருக்கு மொத்தம் 49 மாணாக்கர்கள் உண்டு. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், இவர் பிறப்பதற்கே, நல்லா புரிஞ்சுங்க, இவர் பிறப்பதற்கே ஒரு வழிகாட்டி கொடுத்தார் இல்லையா? இவருடைய தகப்பனுடைய குலகுரு. இவங்க ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் இவங்களை தகப்பனாக தாயாக அந்த நிலை மாறிடும். ஈசனும் உமை மட்டும்தான் தகப்பனும் தாய். அப்போ இது எப்படி சொல்லணும்? இவர் பிறப்பதற்கு இவர் தகப்பனுடைய குலகுருவாக இருந்தார்ல யார்? அருள்நந்தி சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் தான் மெய்கண்டாரனுடைய முதல் சீடன். எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் திருவருளினுடைய கருணை. மெய்கண்டார் இப்படி இருக்கும் பொழுது இருந்தாராம். மெய்கண்டார் இப்படி அவர் பாட்டுக்கு இருந்தாராம். அருள்நந்தி சிவாச்சாரியார் ஒரு பெரிய பல்லக்கில் அப்படி போகிறாரு. பெரிய குலகுரு இல்லையா? பல்லக்கில் போகிறாரு. மெய்கண்டார் அப்படி பார்த்தாராம். அருள்நந்தி சிவாச்சாரியாரனுடைய காதுபட சொன்னாராம், பட்ட கட்டையில் பகல் குருடு ஏகுதல் காணீர் அப்படின்னாராம். பட்ட கட்டை அப்படிங்கிறது பட்டு போன கட்டை, அந்த பல்லக்கு செஞ்சுருக்கிறாங்கள கட்டை அப்படியே எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடல் இந்த பட்ட கட்டை இது இருந்து வீணாக போகக்கூடியது. பட்ட கட்டையில் பகல் குருடு. ஏன்னா ஒரு குரு போகும்பொழுது முன்னாடி பந்தம் முடிச்சுட்டு போவாங்க. பகல் நேரத்திலேயே பந்தம் முடிச்சுட்டு போகிறான், பகல்லையே அவன் குருடு. ஏகுதல் காணீர் போகுது பாரு அப்படின்ட்டு. பட்ட கட்டையில் பகல் குருடு ஏகுதல் காணீர் அப்படின்னாராம். சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் புலப்பாட்டிருக்கார். இது யாருக்கும் பெருசாக புரியாது, ஆனால் அருள்நந்தி சிவாச்சாரியாருக்கு புரிஞ்சது. அப்போ அவரை பின்தொடர்ந்து போய் அப்புறம் ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடக்கும். அப்புறம் இவருடைய சீடர் ஆவார். இவர் பக்குவ நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மெய்கண்டார் இவருக்கு உபதேசம் பண்ண அவருடைய முதல் சீடராக தன்னுடைய தகப்பனுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய
அருள்நந்தி சிவாச்சாரியர் இவருக்கு முதல் சீடர் ஆகிறார். சரிங்களா? இந்த அருள்நந்தி சிவாச்சாரியர்கிட்ட பாடம் படித்தவர் மறைஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த மறைஞான சம்பந்தர்கிட்ட பாடம் படித்தவர் உமாபதி சிவனார். ஏன்பா இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்டால், நந்தியம்பெருமான்கிட்ட பாடம் படித்தவர்கள் அந்த 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 கேட்டகரி முன்னாடி பார்த்துருவோம், 8 பேர்னு பார்த்தோம். இதில் பார்க்கும்பொழுது நந்தியம்பெருமானிடம் பாடம் படித்தவர் சனற்குமாரர், சனற்குமாரர்கிட்ட பாடம் படித்தவர் சத்தியஞான தரிசினி, சத்தியஞான தரிசினிகிட்ட பாடம் படித்தவர் பரஞ்சோதியர். சரிங்களா? பரஞ்சோதி முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இல்லாட்டி பரஞ்சோதியார்னு சொல்லுவாங்க. இந்த 4 பேருமே கைலாய வர்க்கத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் அகச்சந்தான குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். சரிங்களா? அகச்சந்தான குறவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் 4 பேர். இந்த பரஞ்சோதியார்கிட்ட பாடம் படித்தவர் மெய்கண்டார். பரஞ்சோதியார்கிட்ட பாடம் படித்தவர் மெய்கண்டார். மெய்கண்டார்கிட்ட பாடம் படித்தவர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அருள்நந்தி சிவாச்சாரியர்கிட்ட பாடம் படித்தவர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர்கிட்ட பாடம் படித்தவர் உமாபதி சிவனார். இவர்கள் 4வரும் பூலோகத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் புறச்சந்தான குறவர்கள் அப்படின்னு ஆவாங்க. இந்த அகச்சந்தான குறவர்கள் புறச்சந்தான குறவர்களில் புறச்சந்தான குறவர்கள் இயற்றிய நூட்களே இந்த மெய்கண்ட சாத்திரம் அப்படிங்கிறதுல இருக்குது. இவர்கள் தவிர இன்னொருத்தருடைய 2 நூட்கள் இதில் குறிப்பிடப்படுது. இதில் என்னப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், பசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆன்மா பாசத்திலிருந்து நீங்கி பதியான இறைவனை சென்று அடைவது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி தான் இந்த நூட்களில் முழுக்க இருக்குது. இந்த சாத்திர நூட்கள் 14மே நம்மளுடைய சைவ சமயத்திற்கு அடிப்படையாகவும் ஒரு உயிராகவும் இருக்கக்கூடிய நூலாக கருதப்படுகிறது இல்லை, அதுதான் உண்மை. சரிங்களா? இதன் வழி தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைவத்தில் சைவ திருமடங்களும் ஆதீனங்களும் தோன்றி எழுந்திருக்கு. திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுரம் ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், குன்னக்குடி ஆதீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய புகழ்மிக்க சைவ ஆதீனங்கள் தோன்றி பல நூற்றாண்டு கடந்தும் இன்றளவும் அவங்க நல்லதொரு சேவையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இப்படி இந்த என்ன சொல்லக்கூடியது கொள்கைகள் இன்றளவும் இருக்குன்னு பாருங்களேன். இது அப்படியே பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்குது. இதற்கு பல உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். ஒரு சிலது கிடைக்காம போயிருக்கு, ஒரு சிலது நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. அப்படி ஒரு 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 நூல் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 14 நூட்கள் தவிர்த்து இன்னும் ஒரு சில நூட்கள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு. யார் எழுதினான்னா, வாகீச முனிவர் எழுதிய ஞானாமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும், சீர்காழி சிற்றம்பல நாடிகளில் அவர் எழுதிய துகளறு போதம் அப்படின்னு சொல்லக்கூடியதும், சிவஞான சுவாமிகள் எழுதிய சிவஞான போத சிற்றுரை அப்படிங்கிறதும், மாபாடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூட்களும் சாத்திர நூட்களில் சேரும் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடியவர்களும் உண்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த நூலெல்லாம் இன்றைக்கி இருக்குது, கிடைக்கும், படிக்கலாம். இப்போது இதுபோல் இந்த நூட்களை எப்படி பயிற்சி செய்தால் இறைவனடி சேரலாம்ங்கிறதுக்கு ஒரு குறிப்பு நம்ம கொடுத்துருக்காங்க. 5 செயல் நம்ம செய்யணும். இந்த 5 செயலும் செய்யும் பொழுது இறைவனடி சென்று சேரலாம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய வாக்கு. நல்லா பாருங்கள். ஞான நூல்தனை, இதுதான் ஞான நூல். ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல், இது முதல் 2 வேலை செய்யணும். ஓதுதல் முதல் நம்ம படிக்கணும், அப்புறம் ஓதுவித்தல் படித்ததை பிறருக்கு சொல்லித்தரணும். அறகுறையாக இல்லை, கொஞ்சம் தெளிஞ்சதுக்கப்புறம். சரிங்களா? ஓதுதல் ஓதுவித்தல் இந்த 2 வேலையும் செய்யணும். நம்ம நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல். அப்போது ஒரு நல்ல ஒரு விஷயத்த முதல்ல அடுத்தவன் கேட்கறதுக்கு உதவியும் செஞ்சு தானும் கேட்கணும். அப்படி கேட்டால் நன்று அப்படிங்கிறாங்க. ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல் நன்று. அப்போ இந்த 4 விஷயம் செஞ்சாச்சு. ஆனால் நீ 5ன்னு சொன்னீங்க, அப்போ 5வது என்ன? தான் வர்றேன். ஈனமிலா பொருள் அதனை, ஈனம்னா என்ன? கேவலமானதுன்னு அர்த்தம். நம்ம மதிக்கத்தக்கது அல்லது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஈனமிலா பொருளை, அப்போ ஈனம் இலா அப்படின்னு சொன்னால் என்ன? உன்னதமானதுன்னு அர்த்தம். அது என்ன உன்னதமான பொருள்? இறைவனை துதிப்பது, இறைவனை என்றென்றும் நிறைத்திருப்பது. அது மட்டும்தான், அந்த இறைன்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் ஈனமிலா பொருள். அந்த இடத்துல களங்கமே இல்லை, அந்த இடத்துல மலமே இல்லை, அது ஒன்று மட்டும்தான் சுத்தமானது. அப்படிப்பட்ட அந்த பொருளை, ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் 5ம். முதல்ல நீ படி, அப்புறம் அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடு, அப்புறம் அடுத்தவங்க இந்த ஒரு செய்தி ஒரு வேளை படிக்க தெரியாதவங்களும் இருப்பாங்க இல்லையா? அப்போ அவர்களுக்கு என்ன பண்ணலாம்? அவர்கள்
படித்தவர்கள் சொல்லக்கூடியதை கேட்பதற்கு நீ உதவி செய். அப்போ அவன் கேட்டால் போதுமா, நீயும் போய் கேளு. அப்போ 4 விஷயமாச்சு. இந்த 4ஐயும் பண்ணின பிறகு என்ன பண்ணணும், இதில் சொல்லி இருக்கக்கூடிய அந்த பொருளை சிந்தித்தல் அப்படின்னு நீ சிந்திச்சும் பார்க்கணும். சும்மா படிச்சுட்டும் கேட்டுட்டோம் வந்தால் போதுமா, இல்லை, சிந்திக்கணும். அப்படி செய்யும் பொழுது இறைவன் அடி அடைவிக்கும் எழில்ஞான பூசை, இதுதான் நீ சாமிகிட்ட போய் சென்றதுக்குள்ள உண்டான பூசை. அப்போ அதில் சிந்திக்கும் பொழுது உன்னுடைய மனம் ஒருநிலைப்படும். அதில் வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். கொடுக்கறத தரமாக பயிற்சி பண்ணினேன்னு சொன்னால் இறைவனில் போய் சேர்ந்துடலாம். அவ்வளோதான். இதுதான் ஞானமடைவதற்குண்டான வழி. சிம்பிளாக சொல்லிட்டாங்க பாருங்க. இந்த 5 வேலையை செஞ்சேன்னா போதும். இதுதான் ஞானமடைவதற்குண்டான வழி. இது நம்மளுடைய சைவ மரபு நமக்கு எடுத்து காட்டக்கூடிய அந்த ஒரு நிகழ்வாக உள்ளது அப்படிங்கிறத மனசில் இன்றைக்கும் வச்சுக்கணும். இப்படித்தாங்க இந்த சைவ நெறி அப்படிங்கிறது வளர்ந்து உயர்ந்தோங்கி இன்றளவும் நின்று கொண்டிருக்கிறது. நம்ம இன்னி பார்க்கக்கூடிய இந்த மெய்கண்ட சாத்திரத்திலிருந்து பார்க்கக்கூடிய 14 நூட்களும் இப்படி ஒரு காலகட்டங்களில் ஒரு காரண காரியத்திற்காக ஒரு விஷயத்தை விளக்கி சொல்வதற்காக வந்தது. ஒவ்வொன்றா அப்படி பார்த்துட்டே வரலாம். ரொம்ப அருமையான ஆழமான கருத்துக்கள் கொண்ட நூட்களாக இது எப்படி இருக்கும். தவறாமல் தொடர்ந்து அப்படி பாருங்கள். நல்லது ஒரு மாற்றம் உங்கள்கிட்ட ஏற்படும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான ஒரு இன்ட்ரோ. நம்ம அடுத்து நம்ம அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு நூலாக பார்த்து கொண்டே வரலாம். ரைட்? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.